ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கிற மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு இந்த ரெண்டையும் வச்சு எப்படி க்ளே செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்குங்க. பவுலில் 1.5 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்குங்க. அந்த தண்ணியில் 1 கப் அளவுக்கு உப்பு எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 2 கப் மைதா மாவும் 1 கப் கார்ன்ஃப்ளவர் மாவும் போட்டு நல்லா பூரி மா எப்படி இருக்குமோ அதே அளவுக்கு நல்லா பிசைஞ்சு நல்லா எடுத்துருங்க. அந்த மாவில் எந்த ஒரு திட்டாக இல்லாமல் நம்ம எப்படி நல்லா சாஃப்டாக பிணையோமோ அதே மாதிரி நல்லா சாஃப்டாக பிணைஞ்சி எடுத்துக்கோங்க. அந்த போர்ஷனில் நம்மளுக்கு என்னென்ன கலர்ஸ் கொடுக்குறக்கு விருப்பமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து எடுத்துக்கலாம். க்ரீன் கலர் நான் பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதனால் கொஞ்சம் மட்டும் மாவு தனியாக எடுத்து அதில் க்ரீன் கலர் அப்ளை பண்ணி நல்லா அதை பிணைஞ்சோம் அப்படின்னா மாவு ஃபுல்லாக க்ரீன் கலரில் நம்மளுக்கு கிடச்சிடும். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு லீஃபுக்கு தேவையான ஒரு க்ரீன் கலர் கிடச்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு மோல்டு உங்களுக்கு நான் ஒரு பிளேட் எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் ஒரு பிளேட் எடுத்து அதில் ஃபுல்லாக ஒரு ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. நம்மளோட விருப்பம் தான். நான் கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கிறேன். நல்லா ஆயில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அந்த க்ரீன் கலர் கொடுத்த க்ளேவை ஃபுல்லாக அதில் போட்டு பின்னாடி வச்சு நம்ம எடுத்தோம் அப்படின்னா அது அப்படியே என்ன டிசைன் இருக்குதோ அதே மாதிரி வரும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு லீஃபாட்டை ஸ்ட்ரக்சருக்கு கொண்டு வரோம். ஒரு நான் டூத்பிக் யூஸ் பண்ணி லீஃபோட இதாட்ட ஃபுல்லாக மோல்ட் பண்ணி அந்த இடையில் இருக்கிற லைன்ஸ் எல்லாம் போட்டு லீஃப் இப்போ பண்ணுறோம். லீஃப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம விநாயகர் செய்ய போகிறோம். விநாயகர் செய்கிறதுக்காக நான் 2 கலர் சூஸ் பண்ணியிருக்கிறேன். ஒன்று எல்லோ கலர், இன்னொன்று ஆரஞ்சு கலர். இன்னும் 2 பார்ட்டிஷன் நம்ம மாவு வச்சுருக்கிறோம்லவோ அதில் ஒன்று மட்டும் எடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபுட் கலர் அப்ளை பண்ணுறேன். ஃபுட் கலர் ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபுட் கலர் யூஸ் பண்ணி எகெயின் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நல்லா பிசைகிறோம். அந்த மாவு பிணைஞ்சோம் அப்படின்னா கடைசியில் நம்மளுக்கு அந்த ஆரஞ்சு கலர் டவ் கிடச்சிரும். இப்போ அந்த ஆரஞ்சு கலர் டவ் அதே மாதிரி எல்லோ கலருக்கு நான் மஞ்சத்தூள் யூஸ் பண்ணியிருக்கிறேன். மஞ்சத்தூள் போட்டு நல்லா பிணைஞ்சோம் அப்படின்னா மஞ்சள் கலர் டவ் நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போ நல்லா ரெண்டுமே நல்லா மிக்ஸ் பண்ணி 2 கலர்ஸுமே இப்போ நம்ம எடுத்து வச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எந்த ஒரு கிராக்ஸும் இல்லாத மாதிரி நல்லா ரொட்டேட் பண்ணி நல்லா பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு விநாயகர் செய்கிறதுக்கு நம்ம ஆரம்பிக்க போகிறோம். விநாயகர் செய்கிறதுக்கு நம்மளுக்கு தேவையான எல்லாமே ரவுண்ட்ஸு இதெல்லாமே எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா தலைக்கு, உடம்புக்கு, 2 கைக்கு, காலுக்கு இது மாதிரி எல்லா பார்ட்ஸுக்கும் நான் பால்ஸ் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆரஞ்சு கலர். அதே மாதிரி ஆரஞ்சு கலர் நம்ம என்ன எந்த காம்பினேஷன் நம்ம கொடுக்குறக்கு விருப்பமோ அந்த கலர் காம்பினேஷனில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு பெரிய ரவுண்ட் உடம்புக்குமே, சின்ன ரவுண்ட் தலைக்கு வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு அது நல்லா நல்லா ஷேப்பாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு கையை எடுத்து ஒரு கீழே வச்சு கொஞ்சம் இது பண்ணணும் அப்படின்னா கை நல்லா கிடைக்கும். அதை தேய்ச்சி ஒரே ஒரு ஃபோல்டிங் மட்டும் பண்ணி கை நம்ம வச்சுக்கலாம். கை இப்போ நிற்கிற மாதிரி வச்சுக்கலாம். நம்மளுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நான் ஒரு கை மேலே இருக்கிற மாதிரி, இன்னொரு கையில் லட்டு வச்சுருக்கிற மாதிரி பண்ண போகிறேன். ஸோ அதனால் ஒரு கை மேலே இருக்குது, இன்னொரு கை பிடிச்சிருக்கிற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு ஆரஞ்சு கலரில் நான் எப்படி நம்ம கை ஃபிட் பண்ணமோ அதே மாதிரி காலுக்கு தேய்க்கிறேன். காலுக்கு எடுத்து கீழேருந்து நம்மளோட பாடி பார்ட்லேருந்து கீழே வச்சு கால் ஷேப் கொடுக்குறோம். இப்போ நான் விநாயகர் உட்காந்துருக்கிற மாதிரி தான் கொடுக்க போகிறேன். அதனால் 2 இதுவும் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு காது, 2 காதுக்கும் ஒரு நம்ம ஆர்டின் ஷேப்பில் பண்ணி கூட காது பின்னாடி பேக் சைடில் ஸ்டிக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தும்பிக்கை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கண்ணுக்கு ஸ்டிக்கர் போட்டு ஒரு சிறுசாக இருக்கிற ஸ்டிக்கர் போட்டு யூஸ் பண்ணி கண் வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரு பிளேட்டில் அதே மாதிரி
குட்டி குட்டியாக வந்து லட்டுவெல்லாம் வந்து பண்ணி வச்சாச்சு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மூஞ்சூரும் வந்து அப்படியே யூஸ் பண்ணி அந்த கலர் காம்பினேஷன்லேயே மூஞ்சூரும் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ ஈஸியாக நம்ம க்ளே செஞ்சுட்டோம் அப்படின்னு பார்த்தீங்களா? இந்த க்ளே வீட்லேயே இதே மாதிரி ஃப்ளோர் யூஸ் பண்ணி நம்ம பண்ணணும் அப்படின்னா எந்த ஒரு கெமிக்கல்ஸ் இல்லாமல் குழந்தைகளுக்கு வந்து விளையாடுறதுக்கு நம்ம தைரியமாக கொடுக்கலாம். இதனால் வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் எதுவுமே கிடையாது. இதை அப்படியே வந்து ஒரு பிளாஸ்டிக் பேக் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறனாலும் ஸ்டோர் பண்ணி வச்சு எகெயின் வந்து குழந்தைகளுக்கு விளையாடுறதுக்கு கொடுக்கலாம்.